பகவான் சொல்கிறார், this beggar has not seen God. How can he help you? This beggar has not seen God. How can he help you? இப்படி ஒரு ஒன்று திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பேன். அந்த மாதிரி சொல்கிறேன். நான் எனக்கு அதெல்லாம் போகலை. நம்ம சொன்னதுக்கு இவர் இப்படி சிரித்து இப்படி ஒரு கலாட்டா பண்ணிட்டாரே, நம்ம சொன்னது தப்பாக எடுத்துனா நம்மக்கிட்ட ஏன் இது வந்தது, இந்த மாதிரி ஏன் நம்ம சொன்னோம், இப்படிலாம் வருது இல்லையா கேள்வி நமக்கு. அந்த சமயத்தில் அது ஒரு அந்த சமயத்தில் ஒரு கேவலாக வெளியில் வந்துடுது சத்தமாக. ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் ஆல் திஸ் வேர் ஹேப்பனிங். அந்த சமயத்தில் அது வெடித்தோன்னே கொஞ்சம் அவர் சாஃப்டாக ஆனார் அவர் முகம். அப்போ சொல்கிற, this beggar has not seen God, but Devaki will see God. Devaki is a pure soul. அவர் மகாத்மா, அவர் கேலியே பண்ணட்டான். அந்த கேலி பண்ண கூட அவர் வாயிலேருந்து வருது இல்லையா அந்த வார்த்தைகள். அதுக்கு நம்ம புண்ணியம் பண்ணான்னு சொல்ல முடியாது. கடவுள் நம்ம மூலமாக ஏதாவது புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் உண்டு இல்லையா. அப்படி சொல்கிறார், Devaki will see God, but this beggar has not seen God, but Devaki will see God. She is a pure soul. அப்போ என் பக்கத்தில் இருந்தவ வேண்டாங்க போகலாம் வாங்க, அவருக்கு நம்மளை கண்டா பிடிக்கல, நம்மளை பார்க்கணுன்னே அவருக்கு வரல, நம்ம போகலான்னு சொல்லிட்டு இருந்தான். அந்த அம்மா டக்குன்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் அவளுக்கு. யார் அவளை சொல்ல வச்சா? அவள் சொல்கிறா, சாமி நாங்கள்லாம் பியூரா இம்பியூராங்கிறது எங்களுக்கு தெரியாது. நாங்கள்லாம் புனிதமானவளா தூய்மையானவளா இல்லை அழுக்கு உள்ளவாளான்னு தெரியாது. உங்கள் வாயிலேருந்து இந்த வார்த்தை இப்போ வந்துடுத்து, இது சத்தியம் அப்படி சொல்கிற. இதெல்லாம் இந்த ட்ராமா மாதிரி நடக்கிறது. அவர் ஒன்று சொல்கிறார், யாரோ ஒன்று சொல்கிறார், அது எல்லாம் நம்மளை வச்சு. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவள் அதை சொன்ன உடனே அவரோட முகம் மாறிடுத்து, அவரோட பாவனையெல்லாம் மாறிடுத்து. ஒரு பெரிய அப்படின்னு எழுமின, இப்படி கையை வச்சார். அந்த கையை வச்சு இப்படியே என்னை கூர்மையாக பார்த்து இப்படி பண்ணார். அந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸா ஃபியூ மினிட்ஸாக எனக்கு தெரியல, எல்லாம் கம்ப்ளீட்டாக இறங்கிடுது. I was totally empty. அது மட்டும் இல்லை, there was such pure bliss and peace in every pore of my being. I wouldn't say every pore of my body. என்னோட பீயிங் அப்படியே ஒரு சமுத்திரம் மாதிரி ஒரு அது பிளிஸ்ஸுக்கு என்ன சொல்லுவா, ஆனந்தம், பேரானந்தம். அந்த பிரம்மானந்தம் பேரானந்தம்னு சொல்கிறாளே, அந்த ஆனந்தம் அப்படியே அணுவாக உங்களுக்குள்ள அப்படி ஒரு லைவாக வைப்ரண்ட்டாக அப்படி ஒரு பிளிஸ் வருது எனக்கு. அதுக்கு முன்னாடி நான் அவ்வளோ கீழே போயிருக்கேன். நம்ம ஈகோ எத்தனைக்கு எத்தனை கீழே போகிறதோ அத்தனைக்கு எத்தனை கிருப்பை மேலே வரும்.